அருமையாக வளர்த்தார்கள். நேரம் இல்லை எனக்கு இன்றைக்கு. அதே மாதிரி அதற்கு பிறகு நம்முடைய கல்வி தந்தையும் ஆன்மீக புரவலருமாக இருக்கின்ற கொடைவள்ளல் கெங்குசாமி நாயுடு அவர்கள் தலைவராக இருந்து இந்த மன்றத்தை மிக மிக சிறப்பாக அவர்கள் காலத்தில் வளர்த்தார்கள். அவர்கள் காலத்திலே அவருக்கு துணையாக இருந்து மன்றத்தை வளர்த்த மாமனிதர் இசை மாமணி ஏஆர் விஜயகுமார் அவர்களை மறக்க முடியுமா? ஏஆர் விஜயகுமார் அவர்கள் ஓடி ஓடி சென்று இந்த மன்றத்தை வளர்த்தார்கள். இவர்களெல்லாம் தொடக்க காலத்திலே மன்றத்தை வளர்த்தவர்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு இந்த மன்றத்தை மேலும் வளர்த்து கொண்டிருக்கின்றவர்கள். இன்றைக்கு கெங்குசாமி நாயுடு அவருடைய தவ புதல்வர் ரவீந்திரன் கெங்குசாமி அவர்கள் தலைவராக இருந்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உடுமலையினுடைய மருத்துவர் டாக்டர் சுந்தரராஜன் அவர்கள் துணைத் தலைவராக இருக்கிறார்கள். இன்னொரு துணைத் தலைவராக நம்முடைய ஏஜி ராதாகிருஷ்ணன் ஐயா அவருடைய திருமகனும் என்னுடைய அன்பு மாணவனுமாகிய ஏஜிஆர் சுந்தரமும் இருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் செயலாளர் என்று சொன்னால் இந்த மன்றத்தினுடைய செயலாளராக மட்டுமில்லாமல் இன்றைக்கு தமிழகத்தினுடைய பல்வேறு மேடைகளில் புகழ்பெற்ற கஞ்சிரா கலைஞராக விளங்குகின்ற பாலு, அன்பு தம்பி பால் அவர்கள் பொதிகை புகழ், அடிக்கடி பொதிகை தொலைக்காட்சியில் நீங்கள் அவரை பார்க்கலாம். மிகச்சிறந்த கஞ்சிரா கலை என்பது எல்லாரும் மிக அருகி வருகின்ற ஒரு கலை. அந்த கஞ்சிரா கலைஞராக புகழ்பெற்று வருகின்ற அருமை தம்பி பால் அவர்கள், அவருக்கு துணையாக இங்கே இதோ பாருங்க வளர்ந்து வருகின்ற இளம் பாடகர் ராமனை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். ராமன் இங்கே பூஜை பண்ணுகிற போது படமாக இருந்தார். அவர் நேரம் இங்கே மேடைக்கே வந்துட்டார். அவருடைய பாட்டை கேட்டு அற்புதமான கானம், கிருஷ்ண கானாமிருதம், கிருஷ்ண குரல் அற்புதமாக நம்முடைய இன்றைக்கு அவர் இணை செயலாளராக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அற்புதமாக இந்த நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பாளராக இருக்கின்ற கோவை வானொலியின் தேனொலி என்று நான் அடிக்கடி குறிப்பிடுகின்ற என்னுடைய அன்பு மாணவர் தங்கவேல் அவர்கள் எல்லாருமாக இருந்து இன்றைக்கு இந்த மன்றத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மேலும் மேலும் நீங்கள் சிறப்பாக இந்த பணிகளை செய்ய வேண்டும். இந்த மன்றத்தில் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நாம் எல்லாரும் தான் உறுப்பினர்கள். உடுமலையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கார்த்திகை விழா மன்றத்தோட பல வகைகளில் தொடர்புண்டு. அதனால் நாமும் மேலும் மேலும் இந்த மன்றத்தை வளர்ப்பதற்கு நம்மால் ஒன்று செய்யலாம். என்ன செய்யலாம்னா, அனைவரும் மன்றத்திலே உறுப்பினராகலாம். 200 ரூபா தான் வாங்குறாங்க வருஷத்துக்கு. நமக்கு அனுப்புகின்ற அந்த அஞ்சல் மடல் வருகிறது, அதுக்கு அஞ்சல் தலை ஓட்டுறதுக்கு தான் வரும் வருஷத்துக்கு 200 ரூபா. அதை அவர்கள் அஞ்சல் கட்டணத்துக்காகத்தான் வாங்குகிறார்கள். அதனால அனைவரும் உறுப்பினர்களாக இருந்தால் இன்னும் இந்த மன்றம் மேலும் மேலும் பொலிவு வரும். நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்ற பெருமை. உடுமலையில தான் கார்த்திகை விழா மன்றத்தில் இத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு பெருமையை நாம் அனைவரும் ஏற்படுத்த வேண்டும். அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தேன், அவர் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு இருக்கைகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தேன். வெளியே இருந்து வாடகைக்கு எடுத்து சிரமப்பட்டு போடுகிறார்கள். இது மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற கோயில்களிலெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். உடுமலை திருப்பதியில் போல ஏறத்தாழ 400-500 இருக்கைகளை நிரந்தரமாக வைத்திருக்கிறார்கள். இது மாதிரி கோயிலுக்கு குறைஞ்சபட்சம் 150-200 இருக்கணும். அதுக்கு மேலே இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். அவ்வப்போது தேவையானால் நவராத்திரி போன்ற பெரிய விழாக்களிலே எடுத்துக்கொள்ளலாம். எனவே இது மாதிரி இருக்கைகளை அமைப்பதற்கு கூட நம்மளாலே உதவி செய்யலாம். ஏதோ 10-15 பேர் ஆளுக்கு 10 இருக்கைகள் வாங்கி கொடுத்தால் கூட 150-200 இருக்கைகள் இங்கே நிரந்தரமாக இருக்குமானால் அவருடைய வேலை நேரம் இன்னும் இந்த மன்றத்தின் வளர்ச்சிக்கு வேறு வழியில் அவர்கள் பயன்படுவதற்கு உதவும் என்று சொல்லி தர்மையான மன்றத்தினுடைய வளர்ச்சியில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏறத்தாழ எனக்கு ஒரு மிகப்பெரிய எல்லாரையும் தனித்தனியாக பெயர் சொல்லி வணங்க வேண்டிய அளவுக்கு உடுமலையினுடைய புகழுக்குரிய சிறப்புக்குரிய பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் என்ன கஷ்டம்னா, என் முன்னாலே ஒரு பெரிய கடல் விரிந்து கிடக்கிறது. பறந்து விரிந்த கங்குகரை காணாத கடல் கண்முன்னால் இருக்குது. அதை தாண்டி நான் இலங்கைக்கு போய் திரும்பி வந்து அயோத்திக்கு ராமரை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு 6 நாட்களிலே முடிச்சு ஊட்டியாக வேண்டும். நம்முடைய தலைவர்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் 1 மாதம் பேசணும். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 15 நாள், இல்லைன்னா 12 நாள். கோபி போன்ற இடங்களிலே 10 நாட்கள் குறைந்தபட்சம். இந்த ஆண்டு கூட ஆடி மாதத்தில் கோபி செட்டிப்பாளையத்தில் 10 நாட்கள் பேசுகிறேன். சீதா கல்யாண மண்டபத்தில் குறைஞ்சபட்சம் இருந்தால் தான் ஓரளவுக்கு சிந்திக்க முடியும். 6 நாட்களில் அந்த கடலை தாண்டுவது என்பது எப்படியோ உட்கார்ந்துட்டோம், தாண்டுவேன்னு உட்கார்ந்துட்டோம். நீ தாண்டாமல் முடியாது, தாண்டாவிட்டால் பால் விடமாட்டார். ஆனால் எப்படியோ வேகமாக கடலை நாம் தாண்டியாக வேண்டும்.
அதே போல ஒவ்வொரு நாளும் 6 நாட்களும் சிறப்பானவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றார்கள். இன்றைக்கு வந்து தொடங்குறவரை பற்றி நான் உடுமலைப்பேட்டையில் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. முத்துக்குமாரசாமி அண்ணா அவர்கள் உடுமலையினுடைய பாரம்பரியம், உடுமலையினுடைய பெருமை, அவருடைய குடும்பம் வழி வழியாக இந்த உடுமலைக்கு பெருமை சேர்க்கின்ற பாரம்பரியமாக உடுமலையினுடைய பெருமையாக இருக்கின்ற அவர்கள். எனக்கு அவருக்கு ஒரு ராசி உண்டு. ஏறத்தாழ 40 வருடமா என்னுடைய பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் அவர் தலைமை தாங்கி இருக்கிறார். அந்த ராசிகளே நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். எனவே ராசிமிக்க அன்னார் அவர்கள் இன்றைக்கு தலைமை தாங்கி இருக்கிறார்கள். அவர்கள் அதே போல நம்முடைய இன்றைக்கு சரவணகுமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் என்னுடைய அருமையான மாணவர், எங்கள் பள்ளியில் படித்தவர். எனவே ஒரு நல்ல உள்ள படைத்தவர். எவ்வளவு நல்ல கருத்தை அவர் பாடலிலிருந்து 2 கருத்தை கரெக்டாக எடுத்து பாருங்க. அது அவருடைய திறமையை காட்டுது. ஆசிரியர் என்ற விதத்தில் எனக்கு முதல்ல ஒரு பெருமை. நல்ல ஆசிரியர்னா அதுதானே, மாணவர்களிடத்திலிருந்து பெருமையை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது அதே போல் நாகராஜன் அவர்கள் இங்கே வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உணவு வழங்குகின்ற பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற திருமா நாகராஜ், திருமதி ஜெயலட்சுமி, லலித், சாய் சங்கர் குடும்பத்தினர் ஆகிய அத்தனை பெருமக்களையும், அதே போல இந்த முதல் நாளாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு நேரம், நாளையிலிருந்து அவைக்கு வணக்கம் என்று சொல்வதற்கு தான் எனக்கு நேரம் இருக்கும். மூச்சே கடைசி நாள் தான் வாங்க முடியும், அது வரைக்கும் நேரம் இல்லை. எனவே இன்றைக்கு வந்திருக்கின்ற அன்பு நலம் சார்ந்த பெரியோர்கள், அருநலம் சார்ந்த தாய்மார்கள், தெய்வநலம் சார்ந்த குழந்தை செல்வங்கள், சீலம் மிகுந்த சிவாச்சாரியர்கள், பக்தியார்ந்த பட்டாச்சாரியர் பெருமக்கள், சிறப்பு மிகுந்த செயல் அலுவலர், அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற என்னுடைய அன்பு மாணவர்கள், இந்த திருக்கோயிலுடைய பணியாளர்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து, இன்றைக்கு நடையில் நின்றுயர் நாயகன் என்ற இந்த தலைப்பை சரியாக 8:45 8:50க்கே முடித்துக் கொள்ளலாம்னு நினைத்தேன். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டதுனால 9 மணிக்கு சரியாக நிகழ்ச்சி நிறைவுறும். அதற்கு பிறகு அனைவரும் இந்த கோயிலிலே பிரசாதம், வீட்டில் சாதம், கோயிலில் பிரசாதம். எனவே இந்த பிரசாதத்தை அனைவரும் உண்டு இறைவன் திருவுருளை பெற வேண்டும் என்ற அன்போடு உங்களை கேட்டு வணங்கி, முதல் நாள் சொற்பொழிவு அல்ல, இதெல்லாம் சொற்பொழிவுகள் அல்ல. ராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், கந்த புராணம் இவைகளையெல்லாம் சொற்பொழிவுகள் சொல்லக்கூடாது. அரசியல், இலக்கியம் சொற்பொழிவு, இதெல்லாம் தரிசனங்கள். தரிசனங்கள், ராமாயண தரிசனம், மகாபாரத தரிசனம், பெரிய புராணம் தரிசனம். ஜெய்சிங்கு வந்திருக்கிறார், சைவ சித்தாந்த சிரோமணி, அவருடைய சீடர் குலத்தோடு வந்திருக்கிறார். அந்த சீடர்கள் எல்லாம் வரவேற்கின்றேன். அது மாதிரி இங்கே வந்திருக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல நாளிலே வணங்கி மகிழ்கின்றேன்.